நடிகையாக வேண்டும் என்று கனவோடு இருந்த பெண்ணிடம் கல்யாணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி கிரைம் சினிமாக்களையே மிஞ்சும் அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு உயிரை பறித்த கோவில் அர்ச்சகர். அர்ச்சகருக்கு ஏற்கனவே கல்யாணமானது தெரியாத அப்பாவி பெண் தன்னை கல்யாணம் செய்து கொள் என்று விடாமல் தொல்லை செய்ததால் ஆத்திரத்தில் செய்த கொடூர சம்பவம் தன் மீது சந்தேகமே வரக்கூடாது என்பதற்காக போலீசையே குழப்ப முயன்ற அர்ச்சகரின் மாஸ்டர் பிளான். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சரூர் நகர் பகுதியில் வாழ்ந்து வந்தவர்தான் அப்சரா. இவர் சின்னத்திரையில் நடிகையாக வேண்டும் என்று கனவோடு வாழ்ந்து வந்துள்ளார். இவர் அதே பகுதியில் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் போது வெங்கடசாய் சூரிய கிருஷ்ணா என்ற கோவில் அர்ச்சகருடன் நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முக்கியமாக கல்யாணமாகி தனக்கு மனைவி இருப்பதையே மறைத்து அப்சராவுடன் வெங்கடசாய் சூரிய கிருஷ்ணா பழகி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் திருமணம் செய்து கொள்வேன் என்று பொய்யான வாக்குறுதிகளையும் அப்சராவுக்கு கொடுத்து உறவில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சாய் கிருஷ்ணாவுக்கு அப்சரா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சாய் கிருஷ்ணா அப்சராவை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 2023 ஆண்டு ஜூன் 3 தேதி அன்று அப்சராவை கோயம்புத்தூருக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு இரவு நேரத்தில் ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட்டு விட்டு ஒரு பள்ளியில் உள்ள ஒரு இடத்தில் தங்கியுள்ளனர். பின்னர் அடுத்த நாளான ஜூன் 4 தேதி அதிகாலையில் அப்சராவை ஒரு ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்றுள்ளார். அப்போது அப்சரா எதிர்பாராத நேரம் பார்த்து சாய் கிருஷ்ணா கல்லால் அடித்து அவரது உயிரையே பறித்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அப்சராவின் உடலை சரூர் நகருக்கு கொண்டு சென்று அங்குள்ள ஒரு அலுவலகத்திற்கு அருகே இருக்கும் வடிகாலில் அடைத்து சிமெண்டால் மூடியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு தன் பக்கம் மீதான கவனத்தை திசை திருப்ப அப்சராவை காணவில்லையே என்று சாய் கிருஷ்ணா போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன்படி போலீசாரும் இது குறித்து தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் சாய் கிருஷ்ணா மீது சந்தேகமும் அவர்களுக்கு எழுந்துள்ளது. அதன்படி சாய் கிருஷ்ணாவின் செல்போனை அவர்கள் பரிசோதித்து பார்த்தனர். அப்போது ஒரு உடலை எப்படி அப்புறப்படுத்துவது என்பது குறித்து சாய் கிருஷ்ணா கூகுளில் தேடி வந்தது தெரிய வந்தது. இதனால் கதிகலங்கி போன போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது தான் இந்த சம்பவத்தை செய்ததாக சாய் கிருஷ்ணா ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து போலீசார் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக அவரை ஆஜர்படுத்தி தற்போது ஆயுள் தண்டனையும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சம்பவம் தற்போது நாட்டையே உழுக்கும் அளவுக்கு மாறியுள்ளது.